நீங்கள் எப்போயாச்சும் ஒரு வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு என்னடா இந்த வீடியோ அந்தளவுக்கு நல்லா இல்லையே, சினிமாட்டிக்காக இல்லையே, ரிச்சாக இல்லையே, அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நிறைய யூடியூபர்ஸ், ஃபிலிம் மேக்கர்ஸ் பண்ணுற வீடியோஸ்லாம் பார்க்கவே நல்லா ரிச்சாக இருக்குது, சினிமாட்டிக்காக இருக்குது. ஆனால் நம்ம பண்ணுற வீடியோ மட்டும் அவங்கள மாதிரி வரமாட்டேங்குது அப்படின்னு எப்போயா யோசிச்சிருக்கீங்களா? உங்களுக்கு சன்ரைஸ் பிடிக்கும்னா மார்னிங் 5 o'clock 6 o'clock அரௌண்ட் சன்ரைஸ் பார்க்க பீச்சுக்கு போயிருப்பீங்க. சன்ரைஸ் ஆகும், அந்த சீன் பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அது ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லி நீங்கள் ஃபோனில் ஃபோட்டோ எடுத்திருப்பீங்க, ஆர் கேமரா எடுத்துகிட்டு போயிருந்தால் உங்கள் கேமராவில் ஃபோட்டோ எடுத்திருப்பீங்க. அப்புறம் அந்த ஃபோட்டோவை பார்க்குறப்போ நடுவில் ஒரு லைன்ஸ் மாதிரி தெரியும். அதாவது அந்த சன்னோட அந்த ஆரஞ்சு வந்து ஸ்கையோட ப்ளூவில் கிரேடியன்ட் மாதிரி ஃபாலோ ஆகும், கரெக்டாக? அப்போ ஆரஞ்ச் டு ப்ளூ கிரேடியன்ட் ஃபார்ம் ஆகிற அந்த ட்ரான்சிஷனில் நடுவில் லைனாக தெரியும் ஃபோட்டோஸில். பட் நீங்கள் கண்ணில் பார்க்குறப்போ அந்த மாதிரி ஒன்றும் பெருசாக தெரியாது, மேக்ஸிமம் தெரியவே தெரியாது. பட் ஃபோட்டோ எடுத்தால் மட்டும் அப்படி தெரியும். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? பேண்டிங். ஸோ உங்கள் கண்ணால் பார்க்கக்கூடிய கலர்ஸை உங்கள் கேமராவாலேயோ உங்கள் ஃபோனாலேயோ பார்க்க முடியல. ஸோ அந்த இடத்துல அந்த கலரை அதுவாக ஜெனரேட் பண்ணுது, இதுதான் அந்த கலர் அப்படின்னு நினச்சிக்குது கேமரா. ஸோ அந்த இடத்துல கலர் டிஃப்ரென்ஸ் ஏற்படுறதால அந்த மாதிரி பேண்டிங் ஃபார்ம் ஆகுது. நிறைய கேமராஸ் ரிலீஸ் ஆகிறப்போ இந்த விஷயத்தை ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லுவாங்க. 10-bit 422 இந்த கேமராவில் ரெக்கார்ட் பண்ண முடியும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. 10-bit 422 that records 4K at 10-bit 422. ஸோ இந்த விஷயங்கள் உங்களோட நார்மல் வீடியோஸை நல்லா ரிச்சாக சினிமேட்டிக்காக காட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ அதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ட்ரைபில் சேர்த்துக்கோங்க. ஸோ எஸ், ஆரம்பிக்கலாமா? 8-bit versus 10-bit. So maximum as a basic default setting all the cameras 8-bit video record பண்ண முடியும். கொஞ்சம் high end camerasல 10-bit video record பண்ண முடியும். So இந்த 8-bitனா என்ன, 10-bitனா என்ன? First bitனா என்ன? Bit is the color information. ஸோ ஒரு வீடியோவில் இருக்கிற ஒவ்வொரு பிக்சலுக்கும் எவ்வளோ கலர் இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆகிருக்குங்கிறது தான் பிட். ஸோ அதை 8-bit 10-bit இப்படி ரெண்டு கேட்டகரைசேஷனில் வச்சுருக்கோம். ஸோ இதை கிளியராக புரிஞ்சுக்க நம்ம ப்ரைமரி கலர்ஸ் ஆஃப் லைட் என்னென்னு பார்க்கணும். உங்களுக்கு தெரியும்னா என்னென்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ எஸ், ரெட், ப்ளூ, க்ரீன் இந்த 3 கலர்ஸ் தான் ப்ரைமரி கலர்ஸ் ஆஃப் லைட். ஸோ இந்த 3 கலர்ஸை சேர்ந்து தான் மற்ற எல்லா கலர்ஸும் உருவாகுது. ஸோ இந்த 3 கலர்ஸோட ஷேட்ஸ் இருக்கு இல்லையா, ரெட்டோட ஒரு விதமான ஷேடு. ஸோ இப்போ பின்னாடி எல்லோ இருக்குன்னா எல்லோ இங்கேருந்து அப்படி மேலே வரைக்கும் ஒரு ஷேடு வருது இல்லையா, அந்த மாதிரி ரெட்டு, ப்ளூ, க்ரீன் இந்த 3 கலரோட ஷேட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஷேட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் லைட் நிறைய கலர்ஸை உருவாக்குது. ஸோ ஒரு 8-bit வீடியோவில் ரெட், ப்ளூ, க்ரீன் 3 கலர்ஸோட 2^8 ஷேட்ஸ் இருக்கும். ஸோ விச் இஸ் 2^8 என்ன அது இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, 256. ஸோ 256 ஷேட்ஸ் ஆஃப் ரெட், 256 ஷேட்ஸ் ஆஃப் ப்ளூ, 256 ஷேட்ஸ் ஆஃப் க்ரீன். ஸோ அதில் 16 மில்லியன் கலர்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் டிவி வாங்க போகும்போது இல்லை டிஸ்பிளே, லேப்டாப் டிஸ்பிளே, கம்ப்யூட்டர் டிஸ்பிளேலாம் போய் வாங்க போகிறீங்கன்னா அதில் சொல்லுவாங்க, அட்வர்டைஸ்மெண்ட்லேயே சொல்லுவாங்க, இந்த ஒரு டிஸ்பிளேனால 16 மில்லியன் கலர்ஸ் கொண்டு வர முடியும் அப்படின்னு. பிகாஸ் அதால் 8-bit வீடியோவை டிஸ்பிளே பண்ண முடியுங்கிறது தான் அதுக்கான அர்த்தம். பட் இந்த 10-bit வீடியோ எடுத்திங்கன்னா 2^10 டைம்ஸ் ரெட், 2^10 டைம்ஸ் ப்ளூ, 2^10 டைம்ஸ் க்ரீன், விச் இஸ் 1024. ஸோ 1024, 1024, 1024 இந்த 3 சேர்ற ரெட், ப்ளூ, க்ரீன் 1 பில்லியன் கலர்ஸை ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் 8-bit வீடியோஸில் 16 மில்லியன் கலர்ஸ் இருந்தாலுமே 10-bit வீடியோவில் 1 பில்லியன் கலர்ஸ் இருக்கிறதால இதை விட இது ரிச்சாக பார்க்க மோர் செமையாக தெரியுது. ஸோ அதனால தான் 10-bit வீடியோஸை கலர் கிரேட் பண்ணி போஸ்ட் ப்ரொடக்ஷன் அவுட் எடுக்கிறப்போ 8-bit வீடியோவோட செம ரிச்சாக தெரியுது. ஸோ இப்போ 8-bit 10-bit டிஃப்ரென்சஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு 420, 422 வாட் இஸ் தட்? ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் குரோமா சப்சாம்பிளிங். ஸோ குரோமா சப்சாம்பிளிங் அப்படின்னா என்ன? குரோமானா கலர்ஸ், சப்சாம்பிளிங்னா ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட உடம்புல ஏதோ ஒரு இஷ்யூஸ் பிளட் டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா இன் ஜென்ரல் எப்படி பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க? கையில் இன்ஜெக்ட் பண்ணி ஒரு இன்ஜெக்ஷன் அளவுக்கு பிளட் எடுத்து அதை டெஸ்ட் பண்ண கொடுப்பாங்க. ஃபுல் பாடியோட பிளட்டையும் எடுக்கிறாங்களா இல்லையா?
இல்லை அந்த ஒரு சின்ன போர்ஷன் போதும், which is a sample for the entire blood in your body. அதுதான் இங்கே நடக்குது. சப்சாம்பிளிங்னா எந்த அளவுக்கு கலர் இன்ஃபர்மேஷன் உங்கள் ஃப்ரேமில் இருக்கோ, பட் அதில் இருக்கிற கொஞ்சம் சாம்பிளை மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு உங்கள் கண்ணை ஃபேக் பண்ணுறது தான் குரோமா சப்சாம்பிளிங். இப்போவே கண்ணை கட்டுது. ஸோ பேசிக்கலி இந்த 420 422 இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஸோ ஃபஸ்ட் 444 வச்சுக்கலாம். 444 3 வேல்யூ காட்டுது, ஓகேங்களா? இந்த 3 வேல்யூவில் ஃபஸ்ட்டு 4 தான் லைட். ஸோ எந்த அளவுக்கு பிரைட்னஸ் இருக்குது அந்த வீடியோவில்ங்கிறத டிசைட் பண்ணுறது அந்த ஃபஸ்ட்டு நம்பர். ஸோ பேசிக்கலி 3 ஃபார்மேட்லேயும் 444 422 420 இந்த 3 ஃபார்மேட்லேயும் நமக்கு பிரைட்னஸ் எப்பயுமே 4 தான் இருக்கும். ஏன்னா பிரைட்னஸ் தான் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம கலர்ஸ் இல்லாமல் கூட ஹியூமன் ஐயை ஏமாற்றிட முடியும், ஆனால் பிரைட்னஸ் இல்லாமல் ஹியூமன் ஐயை வந்து ஏமாற்றவே முடியாது. அதனால் அந்த 4ல் வந்து காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க ஃபஸ்ட்டு 4ல். செகண்ட் நம்பர் 4 இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? ஸோ ஃபஸ்ட் அதை கிளியராக புரிஞ்சுக்க ஜஸ்ட் இமேஜின் இந்த ஃப்ரேமில் ஒரு 8 பிக்சல் தான் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கோங்க. இந்த 8 பிக்சலில் மேலே ஒரு 4 கலர்ஸ், கீழே ஒரு 4 கலர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மேலே இருக்கிற 4 கலர்ஸ் தான் அந்த செகண்ட் 4 நம்பர், கீழே இருக்கிற 4 கலர்ஸ் தான் அந்த தேர்டு 4 நம்பர். ஸோ இந்த 8 பிக்சலையும் எந்த சேஞ்ச் பண்ணாமல், அப்படியே எந்த சப்சாம்பிளிங்கும் பண்ணாமல் அப்படியே மொத்தத்தையும் எடுத்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டால் அந்த ஃபார்மேட்டு தான் 444. ஸோ இந்த ஃபார்மேட் சினிமா கேமராஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதோட யூசஸ் எப்போ ஹையாக இருக்குங்கிறத வீடியோட எண்டில் பேசலாம். ஸோ இப்போ புரிஞ்சது இல்லையா? எந்த ஒரு சப்சாம்பிளிங்கும் பண்ணாமல் கலர் இன்ஃபர்மேஷன் எப்படி இருக்கோ அப்படியே ரெக்கார்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறது தான் 444 ஃபார்மேட். ஸோ பேசிக்லி சினிமா கேமராஸில் தான் இருக்கும். ஸோ செகண்டு ஹையண்ட்லேருந்து செகண்ட் லேயர் ஆஃப் ஃபார்மேட் வந்து 422. ஃபஸ்ட்டு 4 இஸ் ஃபார் பிரைட்னஸ். ஸோ செகண்டு 2. ஸோ இந்த 2 வந்து ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கிற கலர்ஸ் 4 கலர் இருந்துச்சு. அந்த 4 கலரை நம்ம 2ஆக மாற்ற போகிறோம். ஸோ இந்த 2 கலர்ஸை வந்து சப்சாம்பிள் பண்ணி ஒரு கலராகவும், இந்த 2 கலர்ஸை சப்சாம்பிள் பண்ணி ஒரு கலராகவும் மாற்றி 2 கலர்ஸ் தான் மேலே வச்சுருக்கோம். ஸோ என்ன தான் அந்த ஃப்ரேமில் 4 கலர் பிக்சல் இருந்தாலும் நம்ம கேமரா 2 கலரை தான் ரெக்கார்ட் பண்ண போகுது. அண்ட் அதே மாதிரி கீழ் ரோ தான் தேர்டு நம்பர். ஸோ அந்த ரோலையும் 4 கலர்ஸ் இருந்தாலும் அதை 2 ஒன்றா சேர்த்து 2 கலரை தான் சப்சாம்பிள் பண்ணி ரெக்கார்ட் பண்ண போகுது நம்ம கேமரா. ஸோ அதுதான் 422. இப்போ பிரைட்னஸ் 4, 2 கலர் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த ஃபஸ்ட் ரோ, 2 கலர் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த செகண்ட் ரோ வந்து 422. ஸோ நெக்ஸ்ட் 420. இப்போ 8 பிக்சல் கலர்ஸில் 4 வந்து பிரைட்னஸ்க்கு, மீதி ஃபஸ்ட் ரோவில் இருக்கிற 4 கலரில் 2ஆக மாற்ற போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ரோ 2 கலர் ஆயிடுச்சு, 4-2 வந்துடுச்சு. அண்ட் கீழ் ரோவில் 4 கலர்ஸ் இருக்குது. பட் அந்த 4 கலர்ஸையும் ஃபுல்லாக எரேஸ் பண்ணி நம்ம மேலே இருக்க கலரையே கீழே சாம்பிள் பண்ண போகிறோம். விச் மீன்ஸ் 4-2 தேர்ட் ரோவில் கலர்ஸே கிடையாது, மேலே இருக்க கலரை அப்படியே சாம்பிள் பண்ணி கீழே யூஸ் பண்ணுறோம். ஸோ 420. பட் இவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸை பண்ணி நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், தெரியாமல் தான் இருக்கும். நான் உங்கள்கிட்ட காட்டின 8 கலர்ஸும் வேறு கலர்ஸ் கரெக்டாக. பட் உங்கள் ஃப்ரேமில் இந்த வீடியோ வந்து எடுக்க போகுது, இந்த கேமரா இந்த வீடியோ எடுக்க போகுதுன்னா இங்கே கலர் வந்து கிரேடியண்ட்டாக தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒயிட் லைட் இங்கே ஸ்டார்ட் ஆகிட்டு மேலேருந்து அந்த கிரே போகும்போது அந்த ஒயிட்டோட ஷேடு பிக்சல்ஸ் தான் நிறைய இருக்குமே தவிர டோட்டலாக வேறு கலர் இருக்கிற மாதிரி அந்த கிரேடியண்ட் இருக்காது. 99% அந்த மாதிரி கிரேடியண்ட் இருக்காது. அப்படி இருக்கிறப்போ தான் உங்களுக்கு அந்த மாதிரி பேண்டிங் ஃபார்ம் ஆகும். புரியுதா? ஸோ இங்கே ஒரு கலர், இங்கே ஒரு ஹார்ஷ் கலர், இங்கே ஒரு ஹார்ஷ் கலர், ரெண்டும் இடிச்சிட்டு தள்ளுற இடத்துல நீங்கள் வந்து சப்சாம்பிளிங் பண்ணுறப்போ அந்த மாதிரி பேண்டிங் ஃபார்ம் ஆகும். பிக்சல் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதால பக்கத்தில் இருக்கிற பிக்சல்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் சிமிலர் ஷேட்ஸாக தான் இருக்கும். அந்த இடத்துல இந்த குரோமா சப்சாம்பிளிங் பண்ணுறப்போ நம்ம கண்ணுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் விசிபிளாகவே இருக்காது. இப்போ எதுக்காக இந்த குரோமா சப்சாம்பிளிங் பண்ணணும்? எதுக்கு இப்படி வந்து கலர்ஸ் அப்படியே வச்சுக்க வேண்டியதுதானே, ஏங்க கலர்லாம் குறைச்சி அதோட ரிச்னஸை குறைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சைஸ். ஸோ 4:4:4 சைஸில் நீங்கள் வீடியோ எடுத்தீங்கன்னா, அவ்வளோ கலர் இன்ஃபர்மேஷனை ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி வீடியோ எடுத்திங்கன்னா அந்த ஃபைலோட சைஸ் வந்து வெரி ஹியூஜாக இருக்கும். ஸோ ஈவன் 422க்கு வந்து இவங்கெல்லாம் எக்ஸைட் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா, இன் ஜென்ரல் இந்த மாதிரி பழைய கேமராஸ்லாம் ஓல்டு கேமராஸ்லாம் 422 ரெக்கார்டிங் இன்டர்னலாக எடுக்கவே முடியாது. நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் மானிட்டர் கனெக்ட் பண்ணி அதில் டைரெக்டாக ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும் 422. ஸோ அந்த ஒரு ஃபீச்சரை வந்து கேமராக்குள்ளேயே இன்டர்னலாக கொண்டு வர்றப்போ அது வந்து ஒரு பெரிய விஷயமா பேசப்படுது. அதனால் அவங்க அதெல்லாம் வந்து எக்ஸைட்மெண்ட்டில் சொல்கிறாங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, ஏன் இவ்வளோ எக்ஸைட் ஆகுறாங்கன்னு, இதுதான் காரணம். சேம் வே 444 அளவுக்கு உள்ள சைஸை விட 422ஓட சைஸ் வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷ்னல் ஒர்க்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அண்ட்
கன்சியூமர் கேமராஸ், அதாவது நீங்கள் அந்தளவுக்கு ப்ரொஃபஷனல் ஒர்க் பண்ண மாட்டீங்க, நார்மலாக ஜஸ்ட் வெளில போகும்போது vlogs எடுக்கிறது, யூடியூப்க்கு வீடியோ பண்ணுறது, சின்ன சின்ன வீடியோஸ் எடுக்கிறது, அதுக்கெல்லாம் வந்து 4:2 கூட தேவையில்லை, 4:20 போதும், தாராளமாக இருக்கும். 4:20 வீடியோஸ் எடுக்கிறப்போ சைஸ் ரொம்பவே சின்னதாக இருக்கும், நல்லா கம்ப்ரஸ் ஆகிருக்கும். இந்த சப்சாம்பிளிங் பண்ணுறப்போ ஃபைலோட சைஸ் கம்ப்ரஸ் ஆகிறதுனால சைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதால உங்களுக்கு எடிட்டிங்க்கு ஆகட்டும், ஸ்டோரேஜ்க்கு ஆகட்டும், கன்சியூமருக்கு சைஸ் கம்மியாக நல்ல குவாலிட்டி வீடியோ வேணும். ஸோ அப்போது 4:20 இஸ் த ஒன்லி வே. ஸோ அதனால தான் ஆல்மோஸ்ட் ஆல் கன்சியூமர் கேமராஸில் 4:20 மட்டும்தான் இருக்கும். 4:2 வந்து மோஸ்ட்லி ப்ரொஃபஷனல் கேமராஸில் தான் இருக்கும். நவ் ஃபைல் சைஸை பார்த்துட்டோம். வேறு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, வேறு என்ன கைண்ட் ஆஃப் இஷ்யூஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் 4:20 யூஸ் பண்ணும்போது இன்ஸ்டெட் ஆஃப் 4:44? ஸோ பேசிக்லி க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோஸ். ஸோ அவதார் மாதிரியான ஃபிலிம்ஸ் ஆர் நம்ம தமிழ்லேயே வந்து நிறைய படங்கள் வந்து ஜஸ்ட்டு க்ரீன் ஸ்க்ரீனை வச்சே எடுத்து முடிச்சுருவாங்க. அதுக்கப்புறம் அது வந்து போஸ்ட்டில் வந்து என்னென்னமோ கொண்டு வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி க்ரீன் ஸ்க்ரீன் வச்சு எடுக்கிறப்போ இந்த பார்டரில் வந்து அந்த க்ரீன் ஸ்க்ரீனோ இல்லை ப்ளூ ஸ்க்ரீனோட பேண்டிங் தெரியாமல் இருக்கணும்னா ஹை ப்ரொடக்ஷன், அதாவது பெரிய பெரிய படங்களில் கண்டிப்பாக சினிமா கேமராஸ் 4:44 ஃபார்மேட்டில் தான் எடுப்பாங்க. ஏன்னா அது ஒரு சின்ன மைல்டு ப்ளூ ஆர் க்ரீன் வந்து தெரிஞ்சிட்டாலும் அது வந்து ஆக்வர்டாக தெரியும். நீங்கள் பரிதாபங்கள் வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பரிதாபங்கள் வீடியோ ஃபுல்லாகவே க்ரீன் ஸ்க்ரீனில் தான் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. பட் ஆனால் சில வீடியோஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த கார்னர்ஸில் அவங்களுக்கு க்ரீன் கலர் லைன் தெரியும். பிகாஸ் மேபி அன்னைக்கு வந்து அவங்க 4:20 ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த க்ரீன் ஸ்க்ரீனோட இஷ்யூஸை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ஃபுல் கலர் இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ப்ராப்ளமே வராது. ஸோ தட்ஸ் வை 4:44 இஸ் ப்ரிஃபர்ட் இன் சினிமாஸ் அண்ட் 4:22 அட்லீஸ்ட் ஃபார் எனி க்ரீன் ஸ்க்ரீன் கைண்ட் ஆஃப் வீடியோஸ். ப்ரொஃபஷனல் ஒர்க்ஸ்க்கெல்லாம் 4:22 யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்லி ஒரு சின்ன விஷயந்தான், ஒரு செஃப் கிட்ட வந்து நீங்கள் பேசிக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் கொடுத்து ஒரு சாப்பாடு சமைக்க சொன்னால் அவர் நல்ல சாப்பாடு சமைப்பார். அதே செஃப் கிட்ட ரொம்ப ப்ரீமியமான இன்க்ரீடியன்ட்ஸ் கொடுத்து ஒரு நல்ல சாப்பாடு சமைக்க சொன்னால் அதோட ரிச்னஸ் எப்படி இருக்கும், அதுதான் இங்கே நடக்குது. அதனால தான் சில பேரோட வீடியோஸ் நல்லா ரிச்சாக தெரியுது. பிகாஸ் தே ஷூட் அட் 10bit 4:22 இன் S-Log ஸோ தட் அந்த கலர் கிரேடு செமையாக இருக்குது. பட் நீங்கள் 8bit 4:20 S-Log இல்லாமல் நார்மல் கலரில் ஷூட் பண்ணியிருப்பீங்க. ஸோ கலர் கிரேட் பண்ணுறப்போ இந்த மாதிரி கலர் இன்ஃபர்மேஷன் கம்மியாக இருக்கிறதால கொஞ்சம் ஒரு மாதிரி தெரியலாம். ஸோ இப்போ 10bit தான் செமையாக இருக்கும், அதனால் நான் 10bit தான் ஷூட் பண்ண போகிறேன் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு எடிட்டிங் சிஸ்டம் உங்கள்கிட்ட இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எல்லா சிஸ்டமாலேயும் வந்து 10bit ஃபுட்டேஜை ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான மிஷின் இருக்குன்னா 10bit கோ ஃபார் இட். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஷூட் பண்ணுறப்போ எந்த ஒரு ப்ரொஃபஷ்னல் ஒர்க்ஸ் ஆகட்டும், நார்மல் ஒர்க்ஸ் ஆகட்டும், ஷூட் பண்ணுறப்போ உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க, இந்த ஒரு விஷயம் வந்து நமக்கு நிறைய ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணுற மாதிரி வேணுமா, இல்லை கம்மி ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணுற மாதிரி வேணுமா, ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக பண்ண போகிறோமா, இல்லை நார்மலாக ஜஸ்ட் நம்ம வச்சுக்க பண்ண போகிறோமா, இந்த மாதிரி நீங்கள் உங்களையே கேள்வி கேட்டு 8bit செலக்ட் பண்ணுறீங்களா 10bit செலக்ட் பண்ணுறீங்களான்னு பார்த்துக்கோங்க. ஸோ டைப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். If you do hit that like button and சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ட்ரைபில் சேர்ந்துக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye bye.